பழனிவேல் ராஜன், தஞ்சாவூர்ல இருக்கேன். நபிகள் நாயகத்தை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அவர் குரானை சொல்லியிருக்காரு. அவர் ஆசி பெற்றவர். அவர் டைரெக்டாக குரானை அவர்கிட்ட சொல்லி அவர் மூலியமாக மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் குரானில் நிறையா விஷயங்கள் நல்ல மனிதன் வாழ்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ 2010 கண்டுபிடிக்கிற சயின்ஸுக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் குரான்லேயே சொல்லியிருக்கு அப்படின்றலாம் எல்லாமே ஏற்றுக்கிறேன். இதே மாதிரி வள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தார், திருவள்ளுவர். அவரும் இப்போ வாழக்கூடிய மனுஷனுக்கு ஏற்ற உகந்த நல்ல விஷயங்கள்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சரி, அதனால இப்போ குரான் சொன்ன முகமது நபிகளை நம்ம ஒரு கடவுள் தூதரா இறைவரா எடுத்துக்கிற மாதிரி வள்ளுவரையும் நம்ம எடுத்துக்கலாமா? முகமது நபி அவர்கள் கடவுள் வேதம் என்று சொல்லி குரானை தந்திருக்கிறார். அதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அன்னைக்கே அதில் சொல்லியிருக்காரு. முகமது நபிக்கு சொல்ல முடியாது, கடவுள் தான் சொல்ல முடியும் அன்னைக்கு உள்ள இது கொண்டு. அப்போ அதெல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, முகமது நபி கடவுள் சொன்னார்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு இறை தூதர்னு சொல்கிற மாதிரி திருவள்ளுவர் அதுக்கு முந்தி வந்தார்ல, அவர் நல்ல விஷயங்களை சொல்லி தானே இருக்கிறாரு. அவரையும் நம்ம இறை தூதர்னு ஏற்றுக்கலாம் தானே அப்படின்றத அவர் வைக்கிறார். அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இது வேறு மாதிரி திசை திருப்பி போயிடக்கூடாது. யதார்த்தம் உள்ள விஷயந்தான் இது. திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறள் தான் அவரை காட்டக்கூடியதாக இருக்குது. அவருக்கண்டு ஆதாரபூர்வமான வரலாறுலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய வடிவந்த திருவள்ளுவர்னு சிலையெல்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் முந்தி இந்த சிலை கிடையாது. முந்தி வித்தவுட் தாடி தான் இருந்துச்சு. திருவள்ளுவர் நினைஞ்சாங்க தாடி இல்லாத ஒரு ஆளாக தான் வச்சுருந்தாங்க. பின்னாடி இந்த ஒரு ஆன்மீக லுக்கு கிடைக்கட்டுங்கிறதுக்காக நினைஞ்சாங்க பின்னாடி ஒரு தாடியை வச்சு ஒரு சிலையை மாற்றிவிட்டாங்க. அவர் எப்படி இருந்தாருங்கிறது கூட இது கற்பனை வடிவம். இப்போ இருக்கிற திருவள்ளுவருங்கிறாங்களே, இது திருவள்ளுவர் வடிவம் கிடையாது. ஒரு போட்டி வச்சு யார் நல்ல தோற்றத்தை வரைஞ்சி தர்றாங்கன்னு வச்சு அவங்க கற்பனையில் ஒருத்தர் வரைஞ்சதை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்து நினைஞ்சாங்க இவர் தான் வள்ளுவர்னு ஆக்கிட்டாங்க. இது வள்ளுவர் கிடையாது. அப்போ அது ஒன்று விஷயம். அவருடைய விஷயம் என்னென்னா, ஒரு மயிலாப்பூரில் வாழ்ந்தார். அவர் வாசுகியோட வாழ்ந்தாருங்க. அந்த 2-3 வரி தான் அவரை பற்றி கிடைக்குதே தவிர ஒரு வரலாறு ஒன்றுமே இல்லை. அவரை பற்றி இருக்கிறது திருக்குறள் தான் இருக்குது. அவரை பற்றி அறிந்து கொள்வதாக இருந்தால் என்ன இருக்கிறது நம்மள்கிட்ட? திருக்குறள் தான் இருக்கிறது. இப்போ திருக்குறளை வைத்துக்கொண்டு இந்த கருத்து கடவுள் சொன்ன மாதிரி அது இருக்குதா, மனிதர் சொன்ன மாதிரி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். குரானை படித்து பார்த்தோம்னு சொன்னால் அது கடவுள் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உள்ள நவீன விஷயத்தையெல்லாம் அன்றைக்கே பேசியிருக்குதே. அப்போ கடவுள் வார்த்தைங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை கொண்டு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அது மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது கடவுள் சொன்ன மாதிரி இல்லாமல் அந்த காலத்து மனிதர் அவருக்கு தோன்றியதை பேசின மாதிரி தான் அது அமைந்திருக்கிறது. எப்படி அமைந்திருக்கிறது? இப்போ உதாரணமாக சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இதில் இந்த சந்திர கிரகணம் இருக்குல்ல, இந்த சந்திர கிராணம்னு சொல்லுவாங்க கிராமங்களில். இந்த சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னு கேட்டோம்னு சொன்னால், அது இந்து மதத்தில் மக்கள் என்ன செய்வாங்க, கர்ண பரம்பரையாக ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க? சிவபெருமானுடைய தலையில் தான் பிறையை சூடிக்கிட்டு இருக்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுவாங்க அந்த கவிதைகள் மூலமாக. அப்போ சிவபெருமான் இருக்கார்ல கடவுள், அவருடைய தலையில் என்ன இருக்குது? சந்திரன் இருக்கிறது. பிறையை சூடிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கழுத்தில் ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது. அவருடைய கழுத்தில் என்ன இருக்குது? பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய கழுத்தில் ஒரு பாம்பு ஒன்று கிடக்கும். ஒரு நேரத்தில் என்ன செய்யும்னா, அந்த பாம்பு போய் அந்த சந்திரனை முழுங்கிடும். முழுங்குறது தான் கிரகணம். முழுங்கிட்டு என்ன செய்யும், அப்புறம் துப்பிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது கிரகணம் விலகிறது. அது கிராணம் தீண்டுறதும்பாங்க. தீண்டுறதுனால பாம்புக்கு தான் தீண்டுதல்ங்கிற வார்த்தையை பாம்பு தீண்டுச்சும்பாங்க. பார்த்தீங்களா, கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்ல மாட்டாங்க பேச்சில். அப்போ இப்படி தான் அந்த காலத்தில் அறிவியல் வளராத ஒரு காலத்தில் என்னஞ்சாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாம்புக்கோ தூண்டுவதற்கோ எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அதில் ஏறி மிதிச்சுட்டு வந்துட்டான். சந்திரனில் போய் ஏறி பார்த்து நினைச்சிட்டான், காலை வச்சு மிதித்து மண்ணை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டான். அங்கே பாம்பையும் காணா ஒன்றையும் காணாம். விளங்க, அது யாருடைய தலையிலையும் இருக்கலைங்கிறதெல்லாம் இப்போ ப்ரூவ் பண்ணிவிட்டான். இது மக்கள் நம்பிக்கை. வள்ளுவர் திருக்குறளை கடவுள்கிட்டேருந்து பெற்ற ஞானத்தில் அவர் சொல்லியிருப்பாரையானால் இந்த கருத்தை சொல்லலாமா? இந்த கருத்தை பாம்பு தீன்றதுனால தான் சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லலாமா? சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டட்டுங்கிறார்.
அதாவது இந்த காதலனும் காதலியும் வந்து அரிதாகத்தான் சந்திக்க முடியுதான், டெய்லி சந்திக்க முடியலையா. அது எந்த மாதிரி சந்திக்கிறாங்கன்னு கேட்டால், திங்கள்னா சந்திரன், திங்களை பாம்பு கொண்டற்று, திங்களை பாம்பு முழுங்குமே, சந்திரனை பாம்பு முழுங்கி கிரகணம் ஏற்படுமே, அது எப்படி அரிதாக நடக்கிறதோ அந்த மாதிரி காதலன் காதலியும் சந்திக்கிறது அரிதாக நடக்குன்னு உதாரணம் காட்டுறாரு. அப்போ திங்களை பாம்பு கொண்டற்றுங்கிறது இன்றைய அறிவியலுக்கு ஏற்றுக்கிறோமா? வள்ளுவர் சொல்லி இருந்தாலும் அவருடைய தமிழை நம்ம ரசிக்கலாம், அவருடைய சில தத்துவங்களை நம்ம ரசிக்கலாமே தவிர, கடவுள் வார்த்தையாக இருந்தால் பாம்பை வந்து பாம்பு சந்திரனை முழுங்கலன்னு அவர் தெரியணுமா இல்லையா? கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியுமா இல்லையா? அது கடவுள் வார்த்தையாக வள்ளுவர் சொல்லலை. அவர் காலத்தில் என்ன மக்கள் நம்பிக்கையில் இருந்தாங்களோ அதுக்கு தகுந்தவாறு பேசுகிறார். அந்த காலத்து மக்கள் இப்படி தான் நம்பி இருந்தாங்க. அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பீங்க, நான் வாழ்ந்தாலும் அப்படி தான் பேசியிருப்பேன். திருவள்ளுவர் காலத்தில் நீங்கள் இருந்தாலும் நான் இருந்தாலும் அந்த காலத்து மக்கள் என்ன நினச்சாங்க? பாம்பு முழுங்குன்னு நினச்சாங்க. அதைத்தான் அவர் பேசினார். அந்த காலத்து மக்கள் நம்பிக்கை அடிப்படையில் பேசினாரே தவிர ஒரு கடவுள் வார்த்தையாக அவர் என்ன செய்யலை, பேச கிடையாதுங்கிறது இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து நம்ம வாழ்கிற உலகத்தில் வந்து இப்போ நவீன காலத்தில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான். அதில் என்ன கண்டுபிடிச்சிட்டான்? எல்லாத்துக்குமே வந்து உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதாவது மனுஷனுக்கு மட்டும் உயிர் கிடையாது, மனிதன் இல்லாத வளரக்கூடிய எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிறது. கீரைக்கு உயிர் இருக்கிறது, கிழங்குக்கு உயிர் இருக்கிறது, செடி கொடிக்கு உயிர் இருக்கிறது, மரங்களுக்கு உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கிறதுனால தான் வளருது. இது வளராதுல. மைக்கு வளருமா? குட்டி போடுமா? இது கிடையாது. மைக்கில் ஆம்பளை பொம்பளை ஏதாவது இருக்குதா? கிடையாது. ஆனால் எதில் இருக்கிறது? செடி கொடி மரங்கள்ல எல்லாம் அதில் ஆண் பூ இருக்கிறது, பெண் பூ இருக்கிறது. ஆண் பூவுடைய மகரந்த பொடி பெண் பூவில் வந்து பட்டா தான் அந்த பெண் பூ காய்க்கும். எல்லா பெண் பூவும் காய்க்கிறது கிடையாது, எல்லா ஆண் பூவும் காய்க்கிறது கிடையாது. ஆண் பூ பெண் பூண்டு ஒரு மரத்தில் முருங்கைப்பூவாக இருந்தால் கூட அதில் ஆண் பூண்டு சிலது இருக்குது, சிலது வந்து பெண் பூண்டு இருக்கும். ஆண் பூவில் ஒரு பொடி இருக்கும், அந்த பொடியை வண்டுகள் உட்கார்ந்து அதை எடுத்துக்கிட்டு வந்து பெண் பூவில் கொண்டே உட்கார்ந்த உடனே பற்றிக்கிற ரெண்டுமே, அப்போ தான் அது காயாக போகும். அப்போ அதில் ஆண் பெண் இருக்கிறது, அதில் இனவிருத்தி இருக்கிறது. அது காற்றுகளில் கூட அந்த மகரந்த பொடி பறந்து வந்து பட்டு இனவிருத்தி நடக்கும். அப்போ அதெல்லாம் எனக்கு என்ன கண்டுபிடிச்சி சொல்கிறான்? எல்லாத்துக்குமே உயிர் இருக்குன்னு சொல்கிறான், எல்லாமே உயிர் உள்ளதுன்றான். இப்போ என்ன பண்ணுறாரு அவர்? உயிரை வந்து கொல்லக்கூடாதுங்கிறார். யார்? திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? உயிர்களை வதை செய்யக்கூடாது. கொல்லான் புலாலை மரத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். புலாலை சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்னு வை, எல்லா உயிரும் உன்னைய தொழும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த புலால் உண்ணாமை, அதாவது மாமிசத்தை உண்ணாம உயிரினங்களை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை வள்ளுவர் சொல்கிறார்ல, இது வந்து இந்த காலத்துக்கு ஒத்துக்கிறோமா? அந்த வள்ளுவரை ஏற்றி போற்றக்கூடியவர்களாவது இறைச்சியோ மீனோ முட்டையோ சாப்பிடாமல் இருக்காங்களா? வள்ளுவர் அப்படியாக்கும் வள்ளுவர் இப்படியாக்குன்னு பாராட்டுறவங்களா இருந்தாலும் அவங்களாம் என்ன செய்கிறாங்க? இதை சாப்பிட்றாங்கல்ல. வள்ளுவரை வந்து நம்ம கலைஞரை விட வள்ளுவரை யார் புகழ்ந்து பேச முடியும்? கலைஞர் நான்வெஜ் சாப்பிடுவார், சாப்பிட மாட்டாரா? சாப்பிட்றாருல. பெரியார் சாப்பிட்டார்ல, எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ வள்ளுவரை வந்து எல்லாரும் ரசிக்கிறது வந்து அவருடைய தமிழுக்கு தான் ரசிப்பார்களே தவிர இது வாழ்க்கையில் இதை கடைப்பிடிக்கிற விஷயமா? புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, சாப்பிடாட்டி என்ன ஆகும் உலகம்? இப்போ விலைவாசி தாறுமாறாக இருக்குது. அப்போ எல்லாருமே புலால் வேணான்னு முடிவெடுத்தால் என்ன வாழ முடியுமா? அப்புறம் எல்லாரும் கத்திரிக்காய், எல்லாம் உருளைக்கிழங்கு என்ன ஆகுறது? இப்போ கொஞ்சம் பேர் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பேர் மீன், கொஞ்சம் பேர் முட்டை, கொஞ்சம் பேர் கறி, கொஞ்சம் பேர் கோழி, கொஞ்சம் பேர் காடை கவுதாரின்னு போகிறதுனால ஏதோ எல்லா பொருளும் சீராக விலை இருந்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஏகமான வள்ளுவர் சொல்லிட்டாரு, இனிமேல் யாருமே இறைச்சி வாங்காதீங்க, மீன் வாங்காதீங்க, முட்டை வாங்காதீங்கன்னு நம்ம முடிவு எடுத்தோம்னா என்ன கதிக்கு ஆகுறது? வாழவே இயலாது. ஒவ்வொரு பொருளும் தாரும் பணக்காரன் மட்டும் தான் உலகத்தில் வாழ முடியும். அப்போ வள்ளுவர் அதை சொன்னாலும் வள்ளுவர் சொன்ன சில அறிவுரைகள் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் சில அறிவுரைகள் ஏற்கத்தகாதும் இருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அவரை குறை சொல்லலை, அந்த காலத்தில் வாழ்ந்த நம்மளை அப்படி தான் சொல்லியிருப்போம். அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோமே, ஆனால் அந்த காலத்து மக்கள் எப்படி பேசுகிறார்கள் நம்புகிறார்கள் அப்படித்தான் நம்மளும் பேசியிருப்போம். அது கடவுள் வார்த்தை இல்லைங்கிறது தான் சொல்ல வரும். எதுக்கு சொல்ல வர்றோம்? வள்ளுவரை குறை சொல்றதுக்காக சொல்லலை. கடவுள் வார்த்தையாக இருந்தால் இதில் சொல்ல மாட்டாங்க. புலால் உண்ணாமைங்கிற ஒரு நல்ல தத்துவம் கிடையாது. புலால் கண்டிப்பாக உண்ணணும். மெடிக்கலில் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறான்? புலாலில் தான் உங்களுக்கு வந்து புலால்னா மாமிசத்தில், நான்வெஜ்ஜில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது தேவையான சில நோயாளிகளுக்கு திங்கக்கூடாதுமா. சக்கரை வியாதிக்காரன், கொலஸ்ட்ரால் விடுவோம், அது திங்க அது வேறு விஷயம்.
பொதுவாக அந்த இளமையான வயசில் எல்லா சத்தும் வேணும்னா என்ன செய்யணும், நீங்கள் மீன் சாப்பிடுங்க, பார்வை கம்மியாக இருந்தால் விட்டமின் இ வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறானா இல்லையா? அது மாதிரியான விட்டமின் ஏ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை சாப்பிடுங்க, மீன் எண்ணெயை சாப்பிடுங்க. மீன் சாப்பிடாதவன்லாம் மீன் எண்ணெயை சாப்பிட்றேங்கிறான். முட்டையிலே இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, ஆசைப்பட்டுக்கிட்டு வெஜ்ஜு முட்டை ஆக்கிட்டாங்க. சைவ முட்டை அசைவ முட்டை, முட்டையை கூட என்ன செய்யணும் எப்படியாவது திங்கணுமேங்கிறதுக்காக வேண்டி அது சைவ முட்டை. முட்டை 2 முட்டை இருக்குல்ல, எந்த முட்டையில் குஞ்சு வருமோ அது வந்து அசைவ முட்டை. சில முட்டையில் குஞ்சே வராது. எந்த முட்டை, கோழி மட்டும் உண்டாக்குற ராணி சேவல் கோழி மாதிரி கோழி இருக்குது பாருங்களேன், அது சேவல் இல்லாமல் முட்டை விடும். சேவல் கிடையாது, என்ன செய்யும், அது முட்டை விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த முட்டையில் குஞ்சு வராது. சேவலோட சேர்ந்து போடுற முட்டையில் தான் என்ன வரும், குஞ்சு வரும். அப்போ இந்த ராணி சேவர் மாதிரி உள்ளக்கூடிய குஞ்சு பொறிக்காது. 22 நாள் வச்சா 42 நாள் வச்சாலும் அது குஞ்சு வராது. குஞ்சு வராத முட்டைக்கு பேர் என்னது, அது சைவ முட்டை, திங்கலாம். அந்த பண்ணையில் விற்கிற முட்டைலாம் அப்படி உள்ளது தான். இந்த பண்ணையில் விற்கிற கடையில் வாங்கி சாப்பிட்றீங்களா இல்லையா, அதெல்லாம் வந்து பெரும்பாலும் சைவ முட்டை தான். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டோமா இல்லையா? அப்போ இது எப்படி சரியாக வரும்? அதே மாதிரி இன்றைக்கு வந்து அந்த காலத்தில் பெண்கள் அடிமையாக கருதுனாங்க. பெண்கள் வந்து ஆணுக்கு அடிமையாக மட்டுங்கிறதுல ஆணு கடவுளும் பெண் வந்து பக்தையாக இருக்கணும். புருஷன் யார், கடவுள் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால காலில் விழுந்து கும்பிடுறது, எந்திரிச்சவனை காலத்தொட்டு இது பண்ணுறதெல்லாம் நடக்குதுல்ல. இது வந்து ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக தப்பு. இது ஆம்பளை மனுஷன், நீங்களும் பொம்பளை மனுஷன் தான். ஆம்பளை காலை போய் தொட்டு முத்தம் கொடுறது, அவனை கடவுள் மாதிரி நினைக்கிறது, அவனை கும்பிடுறது, இதுகளெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் வள்ளுவர் கும்பிட சொல்கிறாரா இல்லையா? வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, புருஷனை கடவுளுங்கிறாரு. தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழைங்கிறாரு. தெய்வத்தை கூட நீ தொழுவாத, புருஷனை தொழுவு. கொழுனன்னா புருஷன், கொழுந்தன்னு நீங்கள் மாற்றிட்டீங்க. அதை கொழுந்தன்ன புருஷனுடைய அண்ணன் தம்பியை தான் கொழுந்தம்பிங்க. ஆனால் தமிழில் கொழுந்தன்னா புருஷன் அர்த்தம் வழங்குதா? வள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வம் தொழால், தெய்வத்தை தொழாமல் கொழுனன் தொழுது. கொழுனன்னா கொழுந்தன் புருஷன். புருஷனை ஒரு பொம்பளை தொழுவாளையானால் பெய்யன பெய்யும் மழை, பெய்யின மழை பெஞ்சிரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு பெண்ணு புருஷனை கடவுளாக்குங்கிறாரு. ஒவ்வொரு பெண்ணும் புருஷனை கடவுள் மாதிரி கும்பிடுங்க. கடவுளை கூட கும்பிடாதீங்க பரவாயில்லை, நீங்கள் புருஷனை கும்பிடுங்கிறாரு. அப்போ கடவுளை கூட கும்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லு வந்து கடவுள் சொல்லா இருக்குமா? அப்போ திருக்குறள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்ன செஞ்சார், திருக்குறளை ஒழிக்கிறதுக்குன்னு பெரிய இயக்கமே நடத்தினார். பெரியாருடைய கருத்து பிரகாரம் திருக்குறள் வந்து என்ன செய்கிறது, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை, அது ஒழிக்கணும், தவறான கருத்து இருக்கிறது, தமிழனுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது, பெண்ணடிமைத்தனத்தை வந்து இது கிண்டல்லாம் பண்ணார். அது அவருடைய பத்திரிகை, விடுதலை பத்திரிகையில் என்ன செய்வார், அதை கிண்டல் பண்ணிலாம் எழுதுவார். எப்படி எழுதுவார், இந்த நாட்டில் உள்ள ஒரு பொம்பளை கூட பத்தினி கிடையாது அப்படின்பாரு. ஏன் மழை பெய்ய சொல்லுவாது வரதான்னு பார்ப்போம். வள்ளுவர் சொல்கிறார்ல, பத்தினியாக இருந்தால் என்ன செய்யணும், மழை பெய்யுனா மழை பெய்யுமா இல்லையா? ஒரு பொம்பளை இருந்துச்சு மழை பெய்யுன்னு சொல்லுங்க பார்ப்போம். மழை பெய்யாதுல, அப்போ நீங்கள் பத்தினி இல்லைன்னு அர்த்தமாகுது அப்படின்லாம் கிண்டல் பண்ணார். இந்த திருக்குறளை அவ்வளோ கடுமையாக அது மறைச்சிட்டாங்க. இப்போ அதை அவர் எழுதின நூல்கள், அது எழுதின கட்டுரைகள்லாம் இன்றைக்கி மக்கள்கிட்ட வரல. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, இந்த தமிழ்ங்கிற ஒரு மைய கருத்தோடு அதை கொண்டு வந்துட்டு அதனுடைய உள் விஷயத்துக்கு போகிறது கிடையாது. திருவள்ளுவர் தமிழ் நல்லா இருக்குது அப்படின்னு போயிட்டு இருக்காங்களே தவிர என்ன உள்ளடக்கம் இருக்கிறது, அது உள்ளடக்கம் சரியானதாக இருக்கிறதாங்கிறத பெரியார் உடைச்சி போட்ட மாதிரி பிந்தி வந்தவங்க என்ன செய்யலை, யாருமே உடைக்கலை. அப்போ அவங்கள பெரியார் வழியில் வந்தவங்கன்னு நினைச்சாங்க, அது திருவள்ளுவருக்கு விழா நடத்துகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அதனால திருக்குறள் என்பது வந்து அது நல்ல தமிழுங்க. ஒரு 1.25 அடியில் ஒரு 1.25 தானே, முதல் வரியில் 4 எழுத்து இருக்கு, 2வது வரியில் 3 எழுத்து இருக்கு. 1.25 தானே, 1 அப்புறம் 3 4 3 7 வார்த்தை தான் இருக்கும். 7 சொல்லில் அடங்கியிருக்கிறதுனால 1.25 அடியில் அழகான வித்தியாசமான நடை. எந்த இலைக்கும் அதுக்கு முந்தைய இப்படி கிடையாது. அதுக்கு முந்தைய எந்த இல்லை சமமாக தான் இருக்கும். அங்கே நாள்னா இங்கே நாள் தான் இருக்கும். ஒவ்வொரு வரியும் ஒரே அளவில் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, முதல் வரியை பெருசாக்குறாரு, 4 வார்த்தையை போடுறாரு, 2வது வரியை 3 வார்த்தையை போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான, யாரும் அதுக்கு முந்தி தமிழில் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு நடையில் ஒரு இதை உண்டாக்கி அழகான ஒரு தமிழை வந்து வளர்த்துருக்கிறார். அது பாராட்டத்தக்க விஷயங்கள். ஆனால் கருத்துக்கள் சரியாக இருக்குதா, கருத்துக்கள் அவ்வளோ சரியாக இருக்கு, சரியான கருத்தும் இருக்கிறது, தவறான. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, வள்ளுவர் வந்து இறைவனுடைய அருளில் பாடினார், அது இறை வேதம், அவர் இறை தூதர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அந்த திருக்குறள் அமைஞ்சிருக்கு. அதான் காரணம்.